ஹாய் ரூபீஸ், இன்றைக்கி நம்ம த வேர்ட்ஸ் மீன் அவர் சைடோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் இன்னும் நிறைய எஃப்எஃப் உங்களுக்காக போட முடியும். சரி, ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போன எபிசோடில் நம்ம எதில் விட்டுருப்போம்னா, ஜிமினோட அம்மா கொஞ்சம் உங்ககிட்ட ஹார்ஷாக பேசியிருப்பாங்க. உங்களை போய் கெஃபேயில் போயிட்டு ஜிமினை பார்க்க சொல்லியிருப்பாங்க. நீங்களும் பஸ் ஏறி போயிருந்துருப்பீங்க. ஸோ நம்ம அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். நீங்களும் இப்போ பஸ்ஸில் ஒரு பதட்டத்தோட பயத்தோடு தான் போகிறீங்க. அதே மாதிரி இடமும் வருது. நீங்களும் பஸ்ஸை விட்டு கீழே இறங்குறீங்க. இறங்கின உடனே இப்போ கெஃபேக்குள்ளே தான் போகிறீங்க. சுற்றி முற்றி பார்க்குறீங்க ஜிமின் இருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவன் தூரமாக ஜங்குக், ஜிமின் அப்புறம் ஒரு பொண்ணு கூட உட்காந்துட்ருக்கா. அப்போ நீங்கள் அவங்கள பார்த்துட்டே பொறுமையாக கிட்ட போகிறீங்க. அப்போ அவங்க ரொம்ப நல்லா சத்தமாக உட்காந்து சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, ஜிமின், நான் உன்னை மீட் பண்ணதில் எவ்வளோ லக்கு தெரியுமா எனக்கு. நல்ல வேலை நீ என்னை பொண்ணு பார்க்குறதுக்கு. இல்லைனா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கே தெரியாது. வேறு யாராவது வந்திருந்தாங்கன்னா என்னோடய ஃபீலிங்ஸை எப்படி நான் அவங்கக்கிட்ட புரிய வச்சுருப்பேன்னு தெரியாது. பட் நீ ரொம்பவே நல்லா புரிஞ்சுக்கிட்ட. தேங்க்யூ என்னுடைய ஃபீலிங்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டதுக்கு. இல்லை இல்லையா, ஏன் இப்படிலாம் பேசுகிற? உன் ஃபீலிங்ஸை நான் புரிஞ்சுக்காமல் அப்புறம் வேறு யார் புரிஞ்சுப்பா? இப்போ ஜேக்கவும் அவங்கள 2 பேர்த்தையும் பார்த்து சிரிச்சுட்டு, இப்போ எல்லாம் ஓகே தானே, உங்கள் 2 பேருக்குமே ஓகே தானே அப்படின்னு கேட்குறான். அவங்களும் பொறுமையாக மாற்றி மாற்றி பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. உங்களுக்கு தப்பாகவும் தோணுது. அட் த சேம் டைம் அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னடா இவ்வளோ நாள் லவ் பண்ணிவிட்டு டக்குன்னு அந்த பொண்ணை பார்த்த உடனே ஓகேன்னு சொல்லிட்டானே அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஒரு டென்ஷனில் உங்கள் கண்ணெல்லாம் ஹார்ஷாக வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேருந்து திரும்பி வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் இது உங்களுக்கும் ஜிமினுக்கும் ஒரு காண்டாக்ட் கூட இருந்திருக்காது. அப்படி தான் ஃபியூ டேஸ் போயிருக்கோம். ஜிமின் உங்களுக்கு கால் பண்ணியிருப்பான், டெக்ஸ்ட் பண்ணியிருப்பான். பட் நீங்கள் அவளுடைய நம்பரை பிளாக் பண்ணி டெலீட் பண்ணியிருப்பீங்க. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு உங்களுக்குமே தெரியல. நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னா, ஜிமின் அந்த பொண்ணுக்கு ஓகே சொல்லிட்டான். ஏன்னா அவங்க அம்மா சொல்கிறதா அவன் கேட்பான்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி அவனும் உங்ககிட்ட கன்ஃபஸ் பண்ணியிருக்கான். அவனும் உங்களை காலேஜில் பார்க்க ட்ரை பண்ணியிருப்பான். பட் அவன் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் காலேஜ் விட்ட உடனே வழக்கம் போல் இல்லாமல் கிளம்பிடுவீங்க சீக்கிரமாக. அவன் கூட கான்வர்சேஷன் பிரேக் பண்ணதுலேருந்து நீங்கள் ஒரு மாதிரி ஆயிருந்திருப்பீங்க. ஜெனியும் ரோசேவும் உங்களை எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண பார்த்துருப்பாங்க. பட் நீங்கள் அவங்கக்கிட்டேயுமே எதுவும் சொல்லியிருக்க மாட்டீங்க. ஜெனியும் ரோசேவும் ஜிம்மினை பற்றி இழுத்தாலே நீங்கள் அவங்களையும் பிடிச்சி கத்தி விட்டுருவீங்க. இப்படி தான் டே ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஃபைனல் இயரும் முடிக்கிறீங்க. படித்து முடிச்சுட்டு நீங்கள் ஒரு நல்ல கம்பெனியில் வேலைக்கும் போகிறீங்க. அப்படி தான் ஒரு 4 இயர்ஸ் கடந்து போயிருக்கோம். உங்களுக்கும் ஜிமினுக்கும் ஒரு கான்டாக்ட் கூட கிடையாது. ஆல்மோஸ்ட் நீங்கள் உங்கள் ஒர்க்கில் தான் மோஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. உங்களை நல்லா பார்த்துக்கணும், உங்கள் ஃபேமிலி நீங்கள் தான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒர்க்கில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறது மிஸ்டர் லீயோட கம்பெனிக்கு கீழே. நீங்கள் அவருக்கு பர்சனல் செக்ரட்டரியாக இருக்கீங்க. ஆக்சுவலி ரோஸே வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாள். நீங்களும் ஜெனியும் ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுவீங்க. அதாவது மிஸ்டர் லீயோட கம்பெனியில். ஜெனி நார்மல் எம்ப்ளாயி தான். ஆனால் நீங்கள் மிஸ்டர் லீக்கு பர்சனல் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் தான் பிளாக் காஃபி எடுத்துகிட்டு மிஸ்டர் லீயோடைய ஆஃபீஸ் ரூமுக்கு போயிட்டுருக்கீங்க. இப்போ போய் அவனுடைய ரூம் டோரை திறந்து பார்த்தா அவன் லேப்பில் ஒரு பொண்ணு, அவனுடைய பின்னாடி ஒரு பொண்ணு அவனுடைய நெக்கை மசாஜ் பண்ணிகிட்ருக்கு. இன்னொன்று பக்கத்தில் ஒரு பொண்ணு நின்று அவன் நெக்கை கிஸ் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் அதை பார்த்தோன்னே என்ன கருமண்டாகுது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக ஃபேஸ் வச்சு பார்த்துட்ருக்கீங்க. அவனும் உங்களை பார்த்துட்டு, காஃபி டேபிள் வைக்க போறியா இல்லை நீயும் ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி விங்க் பண்ணுறான். நீங்கள் சிச்சி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கீழே பார்த்துட்டே போயிட்டு டேபிளில் காஃபி வச்சுட்டு திரும்புறீங்க. அப்போ மிஸ்டர் லீ அவன் கையை கிளாப் பண்ணுறான். எல்லா பொண்ணுங்களும் வெளியில் போயிடுதுங்க. நீங்களும் வெளியில் போகலான்னு பார்க்கும்போது அவன் உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். சார், என்ன சார் பண்ணுறீங்க? நானும் ரொம்ப நாளாக நீ என் கையில் மாட்டுவேன்னு பார்க்குறேன். தப்பிச்சு போயிடுறேன். இன்றைக்கி ஒரே ஒரு நைட் என் கூட வரியா? சார், என்ன சார் பேசுகிறீங்க? நான் உன்னுடைய செக்ரட்டரி. நீங்கள் இப்படிலாம் என்கிட்ட பேசக்கூடாது. அண்ட் நான் உன்னுடைய சிஇஓ. உங்ககிட்ட என்ன வேணால் நான் பேசலாம். பிகாஸ் ஐ எம் யோர் பாஸ். சார், முதல்ல கை விடுங்க சார், நான் போகணும். என்ன கண்ணை கூட பார்க்க மாட்டேன்? அவ்வளோ பயமா இல்லை வைக்கப்படுறியா? நீங்கள் அவன் கையை தட்டி விட்டுட்டு வெளியில் ஓடிடுறீங்க. அவனும் கோவத்தில் பக்கத்தில் இருக்கிற வாலை நல்லா டைட்டாக பஞ்ச் பண்ணுறான். நீங்கள் வெளியில் போயிட்டு வாஷ்ரூம்க்கு ஓடி போயிட்டு அவன் தொட்ட இடத்த நல்லா ஹேண்ட் வாஷ் போட்டு கழுவிட்டு இருக்கீங்க. அப்போ ஜெனி அந்த வாஷ்ரூம் வாலில் சாஞ்சிட்டே உங்களை பார்த்துட்ருக்கா. இன்னும் எவ்வளோ நாளைக்குடி இப்படி இருக்க போகிற? நான் என்னடி பண்ணுறது? அவன் எப்போ பார்த்தாலும் என்னை கூப்பிட்டு வச்சு இப்படி தான் பண்ணிகிட்ருக்கான். நானும் ரொம்ப நாளாக அவன்கிட்ட தப்பிச்சிட்ருக்கேன். சரி, வேலையை விட்டு போகலான்னு பார்த்தா நீ கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருக்க, காசை கொடுத்துட்டு போ அப்படிங்கிறான்.
என்ன பண்ணுறதுனே தெரில, இவன்கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறேன்டி. என்னையும் மற்ற பொண்ணுங்க மாதிரி நினச்சிட்டான் போல அவன். டெய்லி அசிங்கமாக பேசுகிறான், படுக்க வரியான்னு டெய்லி கூப்பிட்றான். நானும் அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு சொல்லி பார்த்துட்டேன், விடவே மாட்டேங்கிறான். நான் தான் ஆஃபீஸ் ஃபர்ஸ்ட் டேவே சொன்னல உன்னை ஒரு மாதிரி தான் பார்த்துட்ருக்கான்னு. அப்போ புரியல, இப்போ புரியுதே, என்ன பண்ணுறது? சரி நம்ம கேன்டீன் போகலாம். ஏடி நான் இங்கே கஷ்டத்தில் பேசியிருக்கேன், நீ என்ன கேன்டீன் போகலாம்? நான் வரல, நீ போயிட்டு வா. அப்புறம் திருப்பி அந்த லூஸ் வந்தான்னா உன்னை தான் பிடிச்சி சுற்றிட்டு இருப்பான், அப்புறம் என்ன கேட்கக்கூடாது. இல்லை 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 நானும் வரேன். அப்படி தான் டேஸும் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாளுக்கு வந்துட்டு மிஸ்டர் லீ இந்த சைடு வந்திருக்கவே மாட்டார். ஆஃபீஸ்க்கு வந்தே வந்துட்டு 5 நாள் ஆகிருக்கும். யார்கிட்டையுமே எந்த ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்க மாட்டார். ஏன் உங்ககிட்டயே வந்து சொல்லிக்க மாட்டார், நீங்கள் பர்சனல் செக்ரட்டரி உங்ககிட்டயே சொல்லியிருக்க மாட்டார். இப்போ நீங்கள் உங்கள் ரூமில் உட்காந்து ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க, அப்போ ஜெனி உள்ளே வரா. என்னடி ரொம்ப நாளாக அவனை காணும்? யார? அதான் நம்ம சிஇஓவை காணுமே, ஏன் மிஸ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவள் உங்களை பார்த்து முறைக்கிறா. நான் ஏன் நீ மிஸ் பண்ண போகிறேன், நீ தான் மிஸ் பண்ண போகிறேன். அவன் எங்கே பார்த்தாலும் ஒயன் 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 அப்படின்னு தானே சுற்றுறான். செருப்பால் அடிக்கவா இல்லை தோப்புக்கட்டையில் அடிக்கவா? சரி நான் முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜெனி சொல்லிடுறா. இப்படி தான் டே ஸ்கிப் ஆகிருக்கும். மிஸ்டர் லீ வந்திருக்கவே மாட்டார். திடீர்னு ஒரு நாள் அவருடைய மேனேஜர் வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ எல்லா எம்ப்ளாயீஸும் இங்கே பாருங்கள், நாளையிலேருந்து மிஸ்டர் லீ இங்கே வரமாட்டார். ஐ மீன் அவரோட பர்சனல் இஷ்யூனால அவர் வந்து இனிமேட்டு இங்கே சிஇஓவாக இருக்க மாட்டார். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். எல்லாரும் வந்துட்டு டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டுருக்காங்க. அவரோட மேனேஜர் வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக பார்க்குறாரு. எம்ப்ளாயீஸாக நீங்கள் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அப்போ நீங்களும் ஜெனியை மட்டும் தனியாக வந்துட்டு என்ன ரீசன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஜெனி கேட்குறா. இல்லை அது வந்து கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ், அதை சொல்லக்கூடாதுன்னு மிஸ்டர் லீ சொல்லியிருக்காரு. அப்போ கூட்டத்துலேருந்து ஒரு பொண்ணு கேட்குறா, அப்போ எங்கள் ஆஃபீஸ்க்கு இனிமேல் சிஇஓவே இல்லையா? ஏம்மா சிஇஓ இல்லாமல் எப்படிமா ஒரு ஆஃபீஸ் இருக்கும்? அதான் இல்லையே அப்படின்ற மாதிரி ஜெனி சொல்கிறா. இல்லை இல்லை கிடையாது, நாளையிலேருந்து உங்களுக்கு ஒரு நியூ சிஇஓ வருவார், அவர் இந்த கம்பெனியை வந்து வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவன் சொல்கிறான். ஐ மீன் அந்த மேனேஜர் சொல்கிறான். எல்லாரும் வந்துட்டு அதுக்கும் வேற கத்துறாங்க. ஏன்னா வந்து புது சிஇஓ இல்லையா, ஸோ வந்து எல்லா சிஸ்டமும் மாறும், ஸ்ட்ரிக்டாக இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இன்றைக்கி நம்ம பார்ட்டி வச்சே ஆகிறோம் அப்படின்னு ஜெனி கொஞ்சம் சத்தமாக சொல்கிறா. மேனேஜர் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாரு. என்ன பார்க்குற அவரை மாதிரி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி ஜெனி சொல்லிட்டு போயிடுறா. இப்போது அவங்க ஆஃபீஸ்க்கு வந்துட்டு புது சிஇஓ வராரு இல்லையா, ஸோ வந்துட்டு அவரோட திங்ஸ்லாம் வந்து இங்கே வந்துருச்சு. நீங்கள் சிஇஓடைய பர்சனல் செக்ரட்டரி அப்படின்றதுனால நீங்கள் தான் வந்துட்டு அந்த ஆஃபீஸில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து அடுக்கி வச்சுட்ருக்கீங்க. அவங்களோட சேர்ந்து வந்துட்டு சில பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படியே நாளைக்கு வந்து ஸ்கிப் ஆகுது. காலையில் எல்லாருமே வந்து கம்பெனிக்கு வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாருமே ஒரு ஒரு புக்கே வச்சுருக்காங்க. பிகாஸ் புது சிஇஓ இல்லையா, அவரை வந்து வெல்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாருமே. அப்போ ஒரு 4 கார் வந்து உங்கள் கம்பெனிக்கு முன்னாடி நிற்கிது. எல்லாம் வாயை பொழந்து பார்க்குறாங்க. ஏன்னா வந்து பின்னாடி வந்த 3 காரில் வந்துட்டு பாடி கார்ட்ஸாக ஒன்று ஒன்றா இறங்கி முன்னாடி இருக்கிற காருக்கு வந்து ஷீல்டு பண்ணுறாங்க. நீங்களும் வந்துட்டு ஒருத்தரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, யாராவது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தா. இப்போ ஒருத்தன் உள்ளேருந்து இறங்குறான். ஃபுல்லாக டாப் டு பாட்டம் பிளாக் அவுட்ஃபிட் போட்டிருக்கான். எல்லா கேர்ள்ஸுமே அவனை வந்து வாயை திறந்து பார்க்குறாளுங்க. நீங்களும் அவனை பார்க்குறீங்க, உங்கள் கண்ணில் தண்ணியாக வருது, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறீங்க. பிகாஸ் அது வேறு யாருமே இல்லை, ஜிமின் தான். ஜிமுனும் வந்து உங்களை தான் தேடுறான். இப்போ நீங்கள் அவனை பார்க்குறத அவனும் பார்க்குறான். அப்படியே ஐ கான்டாக்ட் போகுது. எல்லாருமே வந்து மாற்றி மாற்றி உங்களையும் அவனையும் பார்க்குறாங்க. என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி. இப்போது ஜங்குக்கு வந்துட்டு ஜிமின் பின்னாடியிலேருந்து இறங்குறான். ஜெனிக்கு ஒரே ஆச்சரியம், சந்தோஷம். ஜிமின் இப்போ வந்து உங்களை பார்த்துட்டு க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு விங்க் பண்ணுறான். நீங்கள் வந்து தலையாட்டிட்டு சுற்றி முற்றி பார்க்குறீங்க, யாராவது பார்த்துருப்பாங்களா இல்லையான்ட்டு. பட் இட்ஸ் டூ லேட், எல்லாருமே உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுது, கோவம் வெறுப்பு எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரு மாதிரி மிக்ஸ்டாகி இருக்குது. நீங்கள் அங்கேருந்து ஓடிடுறீங்க. ஜிமின் வந்துட்டு உங்களை ஒரு மாதிரி பெயின்ஃபுல் ஐஸில் பார்க்குறான். ஜங்குக்கு வந்து அவனை வந்து உள்ளே ஷோல்டரில் தட்டிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறான். ஜெனி உங்கள் பின்னாடி வந்து ஓடி வந்துட்டுருக்கா. நீங்கள் வந்துட்டு உங்கள் ரூமுக்கு போய் உட்காந்து கதறி கதறி அழுகிறீங்க. ஏன்னா வந்துட்டு இவன் மூஞ்சில் நீங்கள் முழிக்கவே கூடாது அப்படின்ட்டு இருந்திருப்பீங்க. அப்போ ஜெனி வந்துட்டு ஏன்டி அழுகுற, இதுக்கெலாம் அழுவியா, நீ ஏன் அவனை எவ்வளோ நாள் கழித்து பார்த்துருக்க? ஜெனி வெறுப்பில் இருக்கேன், பேசாமல் வெளியில் போயிடு. அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் தயவு செஞ்சு என் ரூமை விட்டு வெளியில் போ அப்படின்ற மாதிரி அவளை பிடிச்சி கத்தி விட்றீங்க. நான் என்னடி பண்ணேன், என்னடி திட்டுற? சரி ஒன்றும் இல்லை, நீ வெளில போ. அது ஒயன், வெளில போடி. அவளும் வந்து வெளியில் போயிடுறா. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து ஜெனி வந்து உங்கள் ரூமுக்கு திருப்பி வரா. நீங்களும் அவளை பார்த்துட்டு என்னடி பிரச்சனை? இல்லை ஜிமின் உன்னை கூப்பிட்டு அமிச்சான்.
என்னது? இல்லை சிஇஓ உன்னை கூப்பிட்டு அமிச்சாங்கடி, போய் பார்க்குறதுனா பாரு. நீங்களும் வந்துட்டு உங்கள் கண்ணெல்லாம் துடைச்சிட்டு டேப் எடுத்துகிட்டு போகிறீங்க. போய் கதவை ஓப்பன் பண்ணால் அட் த சேம் டைம் ஜங்குக்கும் ஓப்பன் பண்ணுறான். ஹே ஒயன், நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்து ஒரு சைடில் வந்துட்டு விலகுறீங்க, அவனுக்கு வந்து விடுற மாதிரி. ஒன்றைத்தாண்டி இவ்வளோ நாள் எங்கடி இருந்த? சார் கொஞ்சம் வழி விடுறீங்களா, நான் உள்ளே போகணும், சிஇஓ கூப்பிட்டாங்கன்னு சொல்லி அமிச்சாங்க. ஜங்குக்கும் ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு தலையாட்டிட்டு போயிடுறான். இப்போ நீங்கள் உள்ளே போகிறீங்க, ஜிமின் வந்து கால் மேலே கால் போட்டு உங்களையே பார்த்துட்ருக்கான். நீங்கள் வருவீங்கன்னு அவனுக்கு தெரியும். அவன் கேமராவில் உங்களை தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். உங்கள் ரூம்லேயும் வந்துட்டு ஒரு கேமரா இருக்கும் இல்லையா, அதையும் வந்து இவன் தான் வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். இப்போ உங்களை பார்க்குறான், நீங்களும் அவனை பார்க்குறீங்க. உங்களால் டியோஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸோ கூப்பிட்டீங்களா சார்? ஆமாம் பேபி. நீங்கள் அவனை முறைக்கிறீங்க, அவனும் வந்து ஆமாம் என் கூப்பிட்டேன், வா வந்து உட்காரு. சார் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஜிம்மினும் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு சரி என் ஷெடியூல் என்னன்னு சொல்லி இன்றைக்கி. நீங்களும் வந்துட்டு அவனுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன யார் கூட மீட்டிங்லாம் இருக்குது அப்படின்றத சொல்கிறீங்க. அவன் ஒன்று கூட கவனிக்கல, உங்களை மட்டும்தான் ரசிச்சிட்ருக்கான். ஏன்னா உங்களை ரொம்ப நாள் கழித்து பார்க்குறான்ல. சார் இவ்வளோ தான் சார் இன்றைக்கி, வேறு எதுவும் வேணுமா? ஆமாம் ஒரு கிஸ் வேணும். என்ன சார்? இல்லை ஒரு காஃபி வேணும், அதான் கேட்டேன். நீங்களும் வந்துட்டு தலையாட்டிட்டு வெளியில் போகிறீங்க. உங்களுக்கு இன்னும் வரைக்குமே வந்து கை நடுங்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா நீங்களும் வந்து அவனை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறீங்க இல்லையா. அவன் முன்னாடி நிற்கவே உங்களுக்கு கை நடுங்கிட்டு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியல அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்களும் வந்துட்டு கேன்டீன்லேருந்து காஃபி வாங்கிட்டு அவன் ரூமுக்கு தான் போகிறீங்க. போய் பார்த்தா வந்துட்டு அவன் டேபிளில் சாஞ்ச மாதிரி டோரை ஃபேஸ் பண்ணி நின்றுட்டுருக்கான். ஆக்சுவலாக அவன் உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். சார் இருந்தாங்க சார் உங்கள் காஃபி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் டேபிளில் வைக்க போகிறீங்க. வச்ச உடனே ஜிமின் வந்து உங்களுடைய கையை பிடிக்கிறான். உங்கள் கையை பிடிச்சோடனே உங்களுக்கு வந்து மிஸ்டர் லியோட ஞாபகம் தான் வருது. சார் கையெடுங்க சார். ஒயன் சார் கையெடுங்க சார் ப்ளீஸ். அவனும் வந்துட்டு பொறுமையாக கையெடுக்கிறான். நீங்கள் வந்து போகலான்னு பார்க்குறீங்க, இன்னும் பழசெல்லாம் ஞாபகம் வச்சுருக்க போல் அப்படின்ற மாதிரி அவனும் கேட்குறான். நீங்கள் வந்துட்டு டியர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. அவன் அப்படி கேட்டவுடனே வந்து உங்களுக்கு வந்து வார்த்தையெல்லாம் அப்படி நின்றுடுது தொண்டைக்குள்ளேயே. சார் தயவு செஞ்சு என்னை மிஸ் ஒயன்னு அட்ரஸ் பண்ணுங்கள். அவனும் வந்துட்டு பொறுமையாக தலையாட்டுறான். நம்ம கொஞ்சம் பேசலாமா தனியாக? சார் நம்ம ஏன் சார் தனியாக பேசணும்? ஒயன் நான் கூட கூட கொஞ்சம் பர்சனலாக பேச வேண்டியது இருக்குது. சார் நம்ம பர்சனலாக பேசுகிறதுக்கு என்ன சார் இருக்குது? நமக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் என்னோடய சிஇஓ, நான் உங்களோட ஜஸ்ட் பர்சனல் அசிஸ்டண்ட், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒயன் நீ இன்னும் கோவத்தில் தான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் நீ நினைக்கிற மாதிரி இல்லை சார். நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. ஜிமின் வந்து உங்களை ஒரு மாதிரி வந்துட்டு அவனும் கோபத்துலேயும் பார்க்குறான், ஒரு மாதிரி சேட்னஸ்லேயும் பார்க்குறான். இப்போ நீங்கள் வெளியில் போயிட்டு பார்க்குறீங்க, தேவங் நின்றுட்டுருக்கான். ஜெனி அவள் காதில் ரெண்டுத்துலேயும் கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கா. ஐயோ சாமி என்னை விட்டுறேன். ஜெனி நீ ஏன் என் காதில் புரிஞ்சிக்கவே மாட்டேன்? எவ்வளோ இயர்ஸ் ஆச்சு, இன்னுமா என்னை புரிஞ்சுக்கல நீ? உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா அப்படின்னு தேயாங் சொல்கிறான். ஜெனி தலையிலேயே அடிச்சுக்கிறா. அதை பார்த்துட்டு ஜங்குக் சிரிச்சிட்ருக்கான். இப்போ சிரிச்சிட்டே உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜங்குக் பார்த்த உடனே வந்துட்டு அவனை முறைச்சிட்டு சட்டுன்னு திரும்பி போகிறீங்க உங்கள் ரூமுக்கு. அப்போ ஜங்குக் உங்கள் பின்னாடி ஓடி வரான். மேடம் 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 நில்லுங்க மேடம். நீங்களும் அவனை பார்த்து முறைக்கிறீங்க. அதுக்கு அவன் பா இன்னும் நீ இந்த முறைக்கிறத விடலை. சார் உங்களுக்கு என்ன வேணும்? எல்லா ஷெடியூலையும் வந்து நான் மிஸ்டர் பார்க் கிட்ட சொல்லிட்டேன். மிஸ்டர் பார்க்கா? ஐயோ அவனை பார்த்தாலே செல்லும் தங்கன்னு கொஞ்சம். சார் தேவைலாம் பேசாதீங்க சார். நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. ஆச்சா கோவம் வருதா? சரி சாரி. நீ எவ்வளோ வேணால் கோவப்பட்டுக்கோ, ஆனால் நான் சொல்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் சார் எனக்கு நிறையா வேலை இருக்குது, தயவு செஞ்சு வழி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போயிடுறீங்க. உள்ளே போயிட்டு லாக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா ஜிமின் வந்துட்டு சேடாக இருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு சேடாக இருக்கீங்க. இதுக்கு நடுவில் வந்துட்டு தேக்குக்கும் ஜெனியும் தான் மாட்டிகிட்ருக்காங்க. சரி ஓகேடா ரிபீஸ், நம்ம இதோட இந்த பார்ட்டை முடிச்சுக்கலாம். எப்படி இருந்துச்சுன்னு தெரில, நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிடுங்க, முக்கியமாக கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வந்து எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா எனக்கு தெரியும். சரி ஓகே, டாட்டா, பை பை.